ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி மீன் ஸ்டாக், மோங்கோடிபி, எக்ஸ்பிரஸ்.js, ஆங்குலர் அடுத்து நோட்.js யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏஐ பவர்ட் புக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணுறது தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டோட லைவ் டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் லாகின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் மூலமாக லாகின் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் நாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் பண்ண உடனே நமக்கு டேஷ்போர்ட்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ இப்போ நாம் இதில் ஃபுல் நேம் கொடுத்துக்கலாம். டெமோ யூசர், demo@gmail.com, டெமோ பாஸ்வேர்ட் @123 இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே டேஷ்போர்ட் பேஜுக்கு நமக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அக்கௌண்ட் க்ரியேட்டட். ஸோ இதான் நம்மளோட டேஷ்போர்ட். ஓகேவா? இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்லாக் ப்ரௌஸ் பண்ணுற ஃபீச்சர். நம்ம கிளிக் பண்ணுற நேரம் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். அதுக்கு நான் கூகுள் புக்ஸ் ஏபிஐ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுலேருந்து கொஞ்சம் புக்ஸை நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி லோட் ஆகிட்டு கூகுள் புக்ஸ் ஏபிஐ மூலமாக ஒரு 60 புக்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால எல்லாமே ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில புக்ஸில் கவர் இமேஜ் இருக்காது. ஸோ இமேஜ் நாட் அவைலபிள் இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நாம் ஒரு புக்கை கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே கீழே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த புக்கில் 3 காப்பீஸ் இருக்குது. கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த புக்கோட டீட்டெயில் ஷோ ஆகுது. இன்னொரு விஷயம் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏஐ மூலமாக நம்ம இந்த புக்கோட சம்மரி இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏஐ தான் ஜென்ரேட் பண்ணிச்சு. ரீஜென்ரேட் கொடுத்தோம்னா நமக்கு இன்னொரு கண்டென்ட் கொடுக்கும். கொடுத்து பார்ப்போம். ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ சம்மரி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம் கொடுத்ததுக்கு. ஸோ இதுக்கு நான் கூகுள் ஜெமினை மாடலில் இருக்கிற அந்த ஏஐ ஏபிஐ லிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த புக்குக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பாரோ திஸ் புக் கொடுத்தோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் நம்மளோட மை லோன்ஸ் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் நம்ம அந்த புக்கை வச்சுட்டு எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோமோ இமீடியட்டாக இங்கே நமக்கு இது வந்து 3 காப்பீஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற. இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? 2 out of 3 அவைலபிள். ஒரு காப்பி நம்ம இந்த மாதிரி கெட் பண்ணிட்டோம். லோனாக வாங்கியிருக்கோம் இந்த புக்கை. ஓகேவா? மை லோன்ஸ்க்கு போகிறேன். கரண்ட்லி பாரோடில் பாருங்க அந்த புக் இருக்கா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 out of 3 காப்பீஸ் மட்டும்தான் இருக்கும். திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 சேஞ்ச் ஆயிரும். ரிட்டர்ன் கொடுக்குறேன். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? ரிட்டர்னில் பாருங்க இங்கேயும் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ கேட்டலாகில் போய் பார்ப்போம். பாருங்க 3 out of 3 காப்பீஸ்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாக்லேயே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுற நேரம் அந்த புக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டைட்டில் வச்சு கூட புக்கை சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சிஎஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். பாருங்க அது ரிலேட்டடாக எல்லா புக்ஸுமே நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அவைலபிளாக இருக்கிற புக் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதே நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக் பண்ணுற நேரம் அது மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜு கூட நம்ம வந்து இந்த மாதிரி போய்க்கலாம்.
பார்த்தீங்களா கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபார் யூன்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன புக் கரெக்டாக இருக்குமோ அது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஷோ ஆகும். பார்த்தீங்களா நாம் கிளிக் பண்ணி அந்த புக்கை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுற நேரம் நம்ம கொஞ்சம் முன்னால் ஒரு ஃப்ளோ பார்த்தோம்ல அதான் நடக்கும். கிளிக் பண்ணோன்னே இங்கே நமக்கு காப்பி சொல் வந்து 2ஆக சேஞ்ச் ஆயிரும். மை லோன்ஸ் பேஜில் இந்த புக் வந்து டிஸ்பிளே ஆகும். சேஞ்ச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க அந்த புக் வந்துடுச்சு. ரிட்டர்ன் கொடுத்தோம்னா திரும்ப நமக்கு பழைய மாதிரி அந்த புக் போயிடும். காப்பீஸ் பார்த்திங்கன்னா 3 out of 3 அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ நாம் மெயின் பேஜ்க்கு போகலாம். டேஷ்போர்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஆப்பில் இருக்கிற மெயின் ஃபீச்சர். நெக்ஸ்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சேட் அசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? ஏதாவது புக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பிளைன் புக் அபவுட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கொடுக்குறோம் வச்சுங்களேன். சென்ட் கொடுக்குறேன். பாருங்க இந்த சேட் நமக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கு. இது என்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணுது அதுவும் நமக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்னென்ன புக் அவைலபிளாக இருக்குது அதை செக் பண்ணுறது கூட நம்ம வந்து இங்கே கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சரும் நம்மளோட இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம யூசர் சைட்லேருந்து பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம அட்மின் சைடுக்கு லாகின் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளால் புக்ஸை க்ரியேட் பண்ணி யார் யார் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை கூட பார்க்க முடியும். அதை எப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே சைன் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா மெம்பர் இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டாக? நெக்ஸ்ட் நாம் இங்கே அட்மின் சைடுக்கு சேஞ்ச் ஆகும். சைன் அவுட் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நாம் அட்மின் சைடில் லாகின் பண்ணுறக்கு முன்னால் மோங்கோடிபியில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த டேட்டா வந்து கரெக்டாக ஆட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே போகிறேன். ஓகேவா? போயிட்டு ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளோட டேட்டா இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. டெமோ யூசர். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி அட்மின்க்கு ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் புக் லிஸ்ட்டுக்கு போகலாம். கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க 61 புக்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி லோன் புக்ஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க என்ன புக்கு என்ன டைமுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம், எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே இங்கே நமக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகும். பாரோ பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே மோங்கோடிபியில் கரெக்டாக ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் அட்மின் சைடில் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா admin@gmail.com இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்து admin@123 இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். சைன்இன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை புக்ஸ் இது வரைக்கும் யூசர் சைடில் அது வந்து ஆட் ஆகிருக்கு, எத்தனை சோல்ட் அவுட் ஆகிருக்கு, சரி எத்தனை யூசர்ஸ் வந்து லோனாக வாங்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌஸ் செக் கேட்டகரி இதை கிளிக் பண்ணலாம். புக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அட்மின் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த புக்கை நம்ம வந்து டெலீட்டும் பண்ண முடியும், புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸை அப்டேட்டும் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம இப்போது அட்மினாக இருக்கோம். நம்ம வந்து இந்த டேஷ்போர்டில் புக் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா ஆட் பண்ண முடியும், எடிட்டும் பண்ண முடியும். ஓகேவா? கிளிக் பண்ணுறேன். எடிட். ஸோ இங்கே நம்ம புக்கோட டைட்டில், நெக்ஸ்ட்டு
பார்த்தீங்கன்னா ஆத்தர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கூகுள் புக்ஸ் ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி இருக்குது. இல்லை ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இல்லை 5 காப்பி வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட்டட் இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்க அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு புக்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். யூசர் சைடில் இருக்க மாதிரி சேட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் சைடில் நம்மளால் இந்த புக் ரெக்கமெண்டேஷனை வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் அட்மின் பார்த்தீங்கன்னா புக்கை வந்து பப்ளிஷ் தான் பண்ணுறாரு. அவர் வந்து புக்கை வந்து லோன்லலாம் வாங்க முடியாது. ஓகேவா? அந்த ஒரு ரீசனால் தான் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு லோனுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன புக்கு எந்த மெம்பர் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஒருவேளை இங்கே நாம் ரிட்டர்ன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். ரிட்டர்ன் கொடுக்குறேன். பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்டர்லேருந்து சேஞ்ச் ஆகி இங்கே போயிடும். பாருங்க ரிட்டர்ன்ட் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ யார் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா டெமோ யூசர். கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி மெம்பர்ஸில் போயிட்டு யார் யார் மெம்பராக இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த மெம்பரோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் கூட பண்ண முடியும். ஸோ டீஆக்டிவேட் பண்ண பிறகு அந்த மெம்பர்னால் சைன்இன் பண்ண முடியாது இந்த ஆப்பில். ஓகேவா? டீஆக்டிவேட் பண்ணுறேன் ஒரு வாட்டி. அதுக்கு முன்னால் வேறு ஏதாவது ஃபீச்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் புக் ஆட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? டெமோ புக் சரி கொடுத்து டெமோ காப்பீஸ் 7 பேஜ் கவுண்ட் 100 இந்த மாதிரி கொடுக்குறேன். 2026 ஆட் டு கேட்லாக். பாருங்க அந்த புக் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம சம்மரி கொடுத்தா கூட நமக்கு ஷோ ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வராது. பிகாஸ் நம்ம இங்கே பெருசாக எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. பேக் வரேன். இங்கே பாருங்க அந்த புக் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 62 புக்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு புக்கை வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணவும் முடியும். டெலீட் பண்ணிக்கிறேன். பாருங்க டெலீட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த டீஆக்டிவேட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிரும். சைன் அவுட் பண்ணுறேன். இப்போ நாம் யூஸராக லாகின் பண்ணி பார்ப்போம். demo@gmail.com demo password @123 சைன்இன் கொடுக்குறேன். பாருங்க அக்கௌண்ட் ஹேஸ் பீன் டீஆக்டிவேட்டட் இந்த மாதிரி மெசேஜ் வருது. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ண முடியாது யூசர் சைட்லேருந்து. பிகாஸ் அந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு admin@123 இந்த மாதிரி கொடுத்து அட்மின் டேஷ்போர்ட்குள்ளே போகிறேன். போயிட்டு மெம்பர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ரீஆக்டிவேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். demo@gmail.com demo password @123 இப்போ பாருங்க நம்மளோட இந்த டேஷ்போர்டுக்கு பர்ஃபெக்டாக போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்த்து முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் நம்ம ஒன்று லாகின் பண்ணிக்கலாம். ஒன்று அட்மின், இன்னொன்று யூசர் சைட். இந்த ப்ராஜெக்டோட
சோர்ஸ் கோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சோர்ஸ் கோட் லிங்கை செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ இந்த வீடியோவை லைக், கமெண்ட், அடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் ஆச்சுன்னா ஃபுல் வீடியோ நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.